எங்கள் அம்மா அம்மா என்னம்மா பண்ணுறீங்க போகிறீங்க? கறி கத்திரிக்காய் நிறைய காசு இருக்கு கறி. சரிங்கம்மா. அதெல்லாம் பறிக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம. பறிப்போம்மா. நிறைய காய்ச்சி இருக்கு கத்திரிக்காய். ஆமாம்மா. துளசியை பாரு எவ்வளோ துளசி இருக்குண்ணா. இது நல்ல துளசி. கத்திரிக்காய் பாரு எவ்வளோ தரமாக இருக்குண்ணா. நிறைய இருக்குது கத்திரிக்காய். செடி அப்புறம் மரமாக வளர்ந்துருச்சுடா கத்திரிக்காய். மரமாக வளர்ந்தும் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாரு. இங்கே பாருங்க பூலாம். நிறையா காய்ச்சிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ நாளாக காய்க்குதுங்கிற ஏகப்பட்ட கத்திரிக்காய் இருக்கு. நம்ம நாகபுரத்தில் இருந்தால் இப்படி தான் காய்க்கும். அப்படியா? ஏன்? நாகபுரம் என்ன ஸ்பெஷலு? அம்மா இருக்காங்களாம்மா. அம்மாவுடைய அருள்னால துளசி கூட இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இல்லையா? நல்ல பெரிய மரமாயிடுச்சு கத்திரிக்காய். இதுக்குள்ளே பாவக்காய் கொடி இருக்குல்லம்மா. பாவக்காய் இருக்குது. நம்ம போட்டிருந்தோம்ல பாவக்காய். ஆமாம்மா. அது தப்பி முளைஞ்சு இப்போ வந்து திருப்பி வருது. ஆனால் காய்க்குமா என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க அம்மா. நான் பறிக்கிட்டேம்மா, எனக்கு ஆசையாக இருக்கும்மா. அப்படியா? பறிக்கிறியா? பறிக்கிறோம். பொறுமையாக ஒரு சரியாக பார்த்து பறியா. ரொம்ப குட்டி அது பிஞ்சு. அது ரொம்ப பிஞ்சு பறிக்கக்கூடாது. அடுத்த தடவைக்கு பறிக்கணும். கொஞ்சம் முத்துனதாக பறி. அந்த பக்கம் அம்மா பறிச்சிட்டேல, இந்த பக்கம் வந்தால் அதுலலாம் பெரிய காய் இருக்கு பாரு. வெரி குட். அப்படி தான் பறிக்கணும். பொறுமையாவா. அந்த உன் தலைக்கு மேலே ஒரு காய் இருக்கு பாரு. இந்த பக்கம் செடியில் அந்த செடியில் அதுக்கு பக்கத்து செடியில் இல்லை தங்கம். இந்தா கீழே தெரியுது பாரு. வெரி குட். அவ்வளோ பெருசாக பறிக்கணும். இந்த பக்கம் ஃபுல்லாக வெள்ளைக்காய்டா. இந்த செடி பூரா வெள்ளைக்காயாக இருக்குல்ல. அந்த பக்கம் பூரா ப்ளூ கலராக இருக்குது. துளசி அப்படியே மரமாக வளர்ந்துருச்சு. அப்படியே தலை வாசமாக இருக்குது. துளசி காட்டுக்குள் கத்தரிக்காய் செடி இல்லை, கத்திரிக்காய் செடிக்குள் துளசி செடி. தெரியல என்னான்னு. இங்கே பாரு, ஒரு கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா. இங்கே பாரு கறி தரையில் கிடக்குடா. இன்னும் நிறைய இருக்கு. இங்கே பாரு, நம்ம இங்கனக்குள்ளே கவனிக்கவே இல்லை. இங்கே பறிச்சிரு. இங்கே பாரு இன்னும் இருக்கு. இந்தா இங்கே வேற இருக்கு. செடி காய் நிறைய வச்சு சாஞ்சிருச்சு. இந்த ஒன்று இருக்கு. செடி தூக்கி பிடிச்சிக்க. இந்த ப்ளூ கலர் ஒன்று இருக்குல்ல, அதை பறிச்சிரு. இந்த பக்கம் அப்புறம் தான் இங்கே இருக்குது. எனக்குள்ள இப்போ தான் பார்த்தேன். இந்த வெள்ளை கலர் ஒன்று இருக்குல்ல, அந்த பக்கம் அதை பறிச்சிரு. அது முத்திடுச்சு. இது வெள்ளை கலர் இருந்தால் முத்திடுச்சுன்னு அர்த்தமாமா? இல்லை, நல்லா பார்த்தா தெரியும்ல. கடுசா கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல. பரி படி எவ்வளோ பெரிய காய். கீழே எங்கே நிறையா கிடக்குறான். கீழே தரையில் பூரா கத்திரிக்காயாக தான் இருக்குது. இங்கே பாரு, தரையில் இருக்கிறத நான் எடுக்கிறேன். கத்திரி வச்சு விட்டு அந்த காய் வரமாட்டேங்குது. இந்த அங்கே கீழே இன்னொன்று எடுத்துக்கிறேன். இந்த இருக்குல்ல அடே
அப்படியே பின்னாடி திரும்பு. இந்த இதையும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஏகப்பட்ட கத்திரிக்காய் வரும்டா. பொறுமையாக ஒரு செடியாக பாரு, கண்ணுக்கு தெரியாது பிறகு. கூடை பக்கத்தில் எடுத்து வச்சுக்க. இங்கே குட்டியாக இருக்கு, இங்கே நிறைய பிஞ்சு இருக்கு. ஆனால் அடுத்து தான் ஆகும். ஒரு பெருசு இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். தரம் ஃபுல்லாக காய். ஆமாம், பார்க்குற இடம் ஃபுல்லாக கத்திரிக்காய் நிறைய இருக்கு. இன்னும் நம்ம அரைவாசி கூட வரல. அடுத்ததுக்கு பிஞ்சு இறங்கி பூவு இறங்கியிருக்கு பார்த்தியா? பிஞ்சு இருக்கு, பூவு இருக்குல்ல. கீழே குனிஞ்சுக்கிட்டே விடவா? அப்போனா மேலே இருக்கிறதும் தெரியும், அடியில் இருக்கிறதும் தெரியும். செடி ஒடிச்சிடாம மட்டும் வரணும். எங்கனக்குள்ளடா இருக்க? செடிக்குள்ளே நீ உக்காந்துருக்கதே தெரியல. ஒரு பழம் இருக்குது, ஒரு கத்திரிக்காய் பழம் தலைக்கு மேலே. அதை அப்படியே விட்டுரு, விதைக்க எடுத்துக்கலாம் அடுத்த வட்டத்துக்கு. ஆமாம், காய போட்டு விதைய எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே ஒரு பாவக்காய் வளருது, பூவை எடுத்துருக்கு, காய்க்கும். ஆமாம், பூவை எடுத்துருச்சுடா, அப்போ காய்க்கும் பாவக்காயும். தப்பி முளைஞ்சிருச்சு. நல்ல சமணங்கால் போட்டு உட்காந்துட்டியோ? ஆளவே கா. எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள் மக்களே. நம்ம காட்டில் விளையிறது, நம்ம இடத்துல விளையிற மருந்தில்லாத பொருள் சாப்பிட்றது வந்து பெரிய நல்ல விஷயம்டா. அவனே ஹரி, இவனே நம்ம வந்து மருந்தில்லா உணவு எடுத்துக்கிறோம். இன்னும் அடுத்ததுக்கு குட்டியாக பிஞ்சு, அப்புறமா பூவு, இப்படி எவ்வளவு இருக்குது. ஆமாம், வெயிட்டு தாங்கலை, மரமாகுது. ஒன்று வெயிட் நிறையா, காய் தாங்க முடியாமல் அப்படியே இழுத்து கீழே போயிடுது. நிறைய பார்த்திங்கன்னா காய் மொத்தமாக காய்ச்சி தொங்குது. என்னாச்சுடா? அப்படியா? ஏ ஃபஸ்ட்டு அவ்வளோ பெருசு தாண்டா வளர்ந்தது, அப்புறமா குட்டி குட்டியாக ஆகிடுச்சு. நம்ம மருந்து அடிக்கலைல, மருந்து எப்போவுமே அடிக்க மாட்டேன். பாவக்காய் பீக்கங்காய் போட்டிருந்தோம்ல, அப்பையும் மருந்து அடிக்கலை, எப்பயுமே மருந்து அடிக்க மாட்டேன். இந்த இடம் மட்டும் கோவில் வேலை நடக்கும்போது விட்டுட்டேன். ஆமாம், நம்ம பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய் எது வேணால் ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்து போட்டுக்கலான்ட்டு. இப்போ இதுதான் நம்ம வாழை போட்டிருக்கோம். அப்புறமா கத்திரி, துளசி எல்லாம் நிறையா இருக்குது அம்மாவுக்கு. இதுவே நம்மளுக்கு வாரத்துக்கு 3 நாளைக்கு கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் குழம்பு. விட்டுரு அதை. ஆமாம், அதை கீழே போட்டுரு. பார்க்காம விட்டுட்டேன். கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் கடையல், கத்திரிக்காய் சாம்பார், ஒரே கத்திரிக்காய். பிடுங்கிட்டு ஒரு வாட்டி அப்படியே மறுபடியும் பார்த்துட்டே வரணும்டா, எதையாவது விட்டுருப்போம்ல. இந்த வெள்ளைக்காயெல்லாம் இவ்வளோ தண்டி தான் வரும். கீழே விழுந்திருக்கா பாரு, பறித்து போட்டேன். நீ இந்த கீழேயெல்லாம் பறிக்கவே இல்லை, நிறையா காய். பழுத்து வேற போயிட்டு 2 3
எவ்வளோ காய் நீ பறிக்காமல் போயிருக்க பாராய். பாரு எனக்குள்ளே வச்சுருக்கேன். பறிச்சிட்டேன். அள்ளி மட்டும் போடணும். கொஞ்சம் பையன் வந்தீங்கன்னா தான் நீங்கள் பூ பூரா உதிருது பாரு. கூட எடுத்து அள்ளிக்கலாம். சரி அந்த பக்கம் முடிச்சிட்டியா? அதை படிக்கக்கூடாது. அந்த பக்கம் முடிச்சிட்டியா அந்த லாஸ்ட் வரைக்கும்? பார்த்துட்டு வா. பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சுக்கிட்டே அப்படியே அடியில் வாக்குலே வா. பாருங்கம்மா 2 கிலோ இருக்குமா? 2 கிலோவா? இது இருக்குண்டா 10 கிலோ. ஒரு காய் ஒன்று எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு நாள் தூக்க முடியுதா? எவ்வளோ காய் இருக்கு பாரு. குறைஞ்சது ஒரு 5 to 6 கிலோவாவது இருக்கும். இன்னும் நம்ம பார்க்காம மிச்சம் இருக்கும். இன்னும் செடியில் இருக்கும். பாருங்க தங்கங்களா, கொஞ்சம் போல் ஒரு இடத்துல பாரு கொஞ்சம் மண் தர நம்ம விட்டுட்டு நம்ம எந்த கட்டடம் கட்டினாலும் கட்டிட்டோம்னா நமக்கு தேவையானது பாருங்கள். நம்ம வாழை போட்டிருக்கோம், சாமிக்கு துளசி இருக்குது, கத்திரி போட்டிருக்கோம், பாவக்காய் போட்டோம், அப்புறம் பீக்கங்காய். இந்த மாதிரி நமக்கு தேவைக்கு உபயோகப்படுத்துறதுக்கு இடம் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் மண்ணுக்கும் தரைக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டிங்கன்னா நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிலையில் எல்லாமே மருந்து. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பூச்சி இருக்கணும், அப்போ தான் மருந்தடிக்காததுன்னு அர்த்தம். பூச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னாலே மருந்தடிக்கிறது நம்ம உடலுக்கு கேடு. அதனால் அந்தபடி மருந்து அடிக்காத உணவு கொஞ்சமாவது நம்ம இடத்த ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதை உருவாக்கி சாப்பிடுங்க. இன்னைக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்காமா? ஆமாம் ஹரி, நமக்கு இவ்வளோ காய் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா நம்ம பறிக்காமல் போட்டிருக்கோம். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். இப்படித்தாண்டா ஹரி, இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நீயும் வீட்டுக்கு தேவையானதை நம்மளே உருவாக்கி நம்மளே சாப்பிட்ணும். சரி, பக்கத்தில் பாரு வாழைய. ஆமாம்மா, எவ்வளோ வாழை இருக்குது. அந்த வாழைப்பூ பயன்படும், வாழைக்காய் பயன்படும், வாழைப்பழம் பயன்படும். எல்லாமே கட்டடமாக ஆக்காமல் இந்த மாதிரி நல்ல விஷயமா செஞ்சு அவங்கவுங்களுக்கு தேவையானதை உருவாக்கி சாப்பிடுங்க. சரி, நன்றி.